மக்கா ஒரு கார்ப்பரேட் கம்பெனி சதுப்பு நிலத்துல வீடு கட்டி விற்க பிளான் போட்டா கவர்மெண்ட் உடனே எல்லா அனுமதியும் கொடுக்குது. அதே சமயம் ஒரு சாதாரண ஏழப்பட்டவன் நில ஆக்கிரமிப்பு சம்பந்தமா ஒரு மனு கொடுத்தா அதை கொண்டுட்டு போய் சுண்டல் கடையில கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? ஐயா ஸ்டாலின் மக்களுக்கான முதல்வரே கிடையாது, அவரு கார்ப்பரேட்டுகளுக்கான முதல்வர் தான் தெரியுது. இதுக்கெல்லாம் எப்பதான் முடிவு வருமோ தெரியல. சுண்டல் கடையில் இப்போ ரீசெண்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி சுண்டல் வாங்கினோம். அதில் சைன் பண்ண ஏதோ பேப்பர் இருந்துச்சு. சுண்டல் வாங்கி முடிச்சுட்டு நான் இப்போ என்னன்னு பார்க்குறேன். தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு பேருடைய நபர் அவரோட நிலத்தை அரசு நிர்வாகத்தை ஆக்கிரமிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வட்டாட்சியரோட சைன் போனோன்னு போட்டிருக்காங்க. டேட்டு 22/24. பின்பக்கம் இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க பட்டா மாறுதலுக்கு ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது. சரி, ஒரு அரசோட முகாமில் போய் ஒருத்தவங்க கொடுத்த டாக்குமெண்ட்டு, சைன்டு டாக்குமெண்ட்டு சுண்டல் விற்கிற கடையில் இருக்கு. ஐயா ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்கு எந்த திட்டத்தையும் பெருசா அறிவிச்சதுல 90% மனு வாங்குற திட்டங்கள் தான். மக்களுடன், உங்களுடன், உங்கள் தொகுதியில், உங்கள் ஊரில், உங்கள் தெருவில், உங்கள் வீட்டு வாசலில்னு விதவிதமா பேரு வச்சு மனு மேல மனு வாங்கியிருக்கிறார். வாங்கின மனுவெல்லாம் இப்படிதான் வடை கட்டவும் சுண்டல் கட்டவும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களோட குறைகள் தீர்ந்த மாதிரி தெரியல. ஓயாம சொல்றேன்னு நினைக்காதீங்க. இந்த ஆட்சி வீட்டுக்கு போனா தான் நமக்கெல்லாம் விடிவு காலம்.